நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் இது சும்மா வந்தது இல்லைங்க. இந்த வருஷம் நீ முன்னேற கூடாது என்பதற்காக பிசாசு போட்ட மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை நீங்க உடைக்கணும். நிறைய பேர் உடைக்கிறது இல்ல, நிறைய பேர் அப்படியே அதோட சேர்ந்து கை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறீங்க. இன்னைக்கு உடைங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது. சாசு உங்களை ஜெபிக்கிறதுல இருந்து தடுக்கிறானாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவன் வேலை ஆரம்பிச்சுட்டான். உங்களை ஜெபிக்க விடாம செய்யறான்னாலே அவன் வேலையை அவன் ஆரம்பிச்சுட்டான். அதே போல கர்த்தருடைய உபவாசத்தை ஜெபிக்க சொல்றார் என்றால் ஆவிக்குரிய உலகத்துல பிசாசு உனக்கு விரோதமா பயங்கரமா கிரியை செய்யறான். அதனாலதான் கர்த்தருடைய உபவாசத்தை ஜெபிக்க சொல்றார். நம்ம கிறிஸ்துவர்கள் ஜெபிக்கிறதே இல்ல. நம்ம ஜெபம்னா 5 நிமிஷம், ஜெபம்னா 2 நிமிஷம், அவ்வளவுதான். இல்லாட்டி ஆண்டவரே எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம்னு சொல்லி நம்ம ஓடிடுறோம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு கஷ்டத்தை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாதி, ஏதோ ஒண்ணுல நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தனோட பேசுறாரு. எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள். தரியு வந்தார், நேபுகாத்நேசார் வந்தார், பெல்தஷாத்சார் வந்தார். ஆனா தானியேலுடைய அரியணையில் இருந்து தானியேலை கீழே இறக்கவே முடியல. ஏன்னா he was a man of prayer. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, உன் லாபம் உங்ககிட்ட வராம போகவே போகாது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் மிதிப்பார். ஆமென். இயேசு படகுல தான் இருக்காரு, ஆனா புயல் வந்தது. இயேசு படகுல தான் இருக்கிறாரு, காற்று வந்தது. இயேசு படகுல தான் இருக்கிறாரு, ஆனா உயிர் போற அளவுக்கு பிரச்சனை வந்தது. பேதுரு இயேசுவை போய் எழுப்புறாரு. அது அவிசுவாசத்துல இல்லைங்க. அவர் இயேசுவை கூப்பிடுறாரு, அப்பா நீங்க வாங்க. இயேசு மட்டும் வந்துட்டாருன்னா உங்க புயலை பார்த்து அவர் சொல்லுவார், இறையாதே அமைதலாயிரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, இது நீங்க குளிர் காய்வதற்கு அல்ல, உன்னை அழிக்கும்படி வந்திருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதை பார்த்து பிசாசு எரிச்சல் அடைகிறான். எப்படி இவங்க உயர்ந்திருப்பாங்க, எப்படி இவங்க கையில பணம் வரலான்னு அவனுடைய எரிச்சல்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அவனை மிதிங்க, இன்னைக்கு அவனை தடுத்து நிறுத்துங்க. 24 மாதிரி 25ல நடக்க கூடாது. நீங்க முடிவு பண்ணுங்க. 2024ல வந்த பிரச்சனை 2025க்குள்ள வருதுன்னா உங்களுக்கு தெரியலையா? பிசாசு உன்னை அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டத்தோடு உள்ள வந்திருக்கிறான்.